ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு புத்தகம் ரிலேட்டட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் இப்போ தான் வந்து ஒரு மூவி பார்த்தோம், அதனால் வந்து அதை பற்றி சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தெலுங்கு மூவி, ஓஜி, அதை காலிஹிம் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவி பவன் கல்யாண் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழில் வந்து குட் பேட் அக்லி வந்துச்சு. ஸோ அஜித் அவங்க நடித்த வந்து குட் பேட் அக்லி வந்துச்சு, ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்க தான் வந்து இயக்கியிருந்தாங்க. ஸோ வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி குட் பேட் அக்லியோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஓஜி படம் இருக்குது, பவன் கல்யாண் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிட் கொடுக்கறதுக்கே வந்து ஒரு 4 to 5 years ஆகும். பட் ஆனால் அந்த 5 to 6 yearsல வந்து ஒரு ஹிட் கொடுத்தாருன்னா அது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே நிற்கும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவரோட மாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஆந்திரா சைடில் வந்து இருக்குது. அவருக்கு எந்த மேடையில் வந்து அவரோட பேர் சொன்னாலுமே வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு சவுண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கெட் எப்படி வந்து அஜித் விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அதோட அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கேயுமே இருக்குது. அதுலேயும் இப்போ வந்து அவர் பாலிடிக்ஸில் வேறு என்டர் ஆகிட்டாரு, ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் வேறு இருக்காரு. அப்படின்றதுனால வந்து அவரோட அந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் வந்து அவரோட படம் வந்து சரியாக போகிறதே இல்லை. பட் இப்போ இந்த படம் வந்து எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி வேற லெவலில் வந்து ஒரு படம் வந்து இறக்கியிருக்காங்க. அதாவது தமனோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. முக்கியமாக தமன் வந்து இப்போ எப்படி இங்கே குட் பை டாக்ல வந்து மியூசிக்கே வந்து ஜிவி வந்து எலிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு சீன்ஸையும். இந்த ஓஜி படத்தில் வந்து தமன் வந்து மியூசிக்காலே வந்து ஒரு சீன்ஸையுமே வந்து எலிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இதில் வந்து முழுக்க வந்து ஃபேன்ஸுக்காக மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து தமிழே தெரியாது, பட் ஆனால் தெலுங்கு தான் வந்து நம்ம பார்த்தோம், சப்டைட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே தெரியல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறதே வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஹீரோவே வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வரும். அதுவரையும் வந்து உங்களுக்கு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து வரவே வராது. ஆனால் அதுவரையும் அவங்க கொடுக்குற அந்த பில்டப்பு, அவங்களோட பேக்ரவுண்டு, அவர் வந்து அந்த ஜப்பான் அந்த மாதிரி அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அவர் எந்த அளவுக்கு மாசம் இருந்தார், ஸோ மும்பையில் வந்து அவர் எவ்வளோ பெரிய மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா ஒரு சீனை அடிக்கடி கொண்டு போகும்போது இன்னுமே வந்து ஹீரோ எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேட்டரில் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோவை வந்து காட்டுறாங்க. எப்படி வந்து குட் பை டாக்லியோ வந்து அதே மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சீன் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து எலிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் முழுக்க வந்து கொஞ்சமாக வந்து மாஸ் எலமெண்ட்ஸாக தான் போய்கிட்டே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த இன்ட்ரோவெல்லாம் வந்து நெருங்கும் போது வந்து வேற லெவலில் வந்து ஒரு ஹைப்பை வந்து ஏற்றி விட்டுறாங்க. முழுக்க வந்து அந்த மியூசிக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எலிவேட் ஆகிட்டே போகுது. ஒரு அந்த ஸ்லோ மோஷனுக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க பவன் கல்யாணம். ஏன்னா வந்து அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது. ஈவன் தமிழ்நாட்டிலே வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சு அந்த இன்ட்ரோவல் சீன்லாம் வந்து அந்த இன்ட்ரோவில் ஒரு ஷாட் இருக்கும், அது அந்த தலையை வெட்டுற மாதிரி ஒரு ஷாட்டு. மேபி இதுக்கு வந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஹார்பர் சீனு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தலையை வெட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கனால ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்குன்னு வந்து அந்த இன்ட்ரோவல் சீன்லாம் வந்து அந்த தலையை வெட்டுற சீன்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து மாஸ் சீக்வன்ஸாக இருக்கும். நம்ப முடியுதோ நம்ப முடியலையோ, பட் ஆனால் வந்து இவங்க காட்டியிருக்க அந்த சீன்ஸும் சரி, அந்த ஃப்ரேம்ஸும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, அந்த அளவுக்கு வந்து அந்த சீனை வந்து வேற லெவலில் நமக்கு எடுத்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சமாக வந்து அவர் யார், அவரோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி சீன்ஸ்லாம் போகும். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ சூப்பராக மாஸ் எலமெண்ட்ஸாக பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து கொஞ்சம் லேகான மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கதைக்குள்ளே போவாங்க, கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக, கொஞ்சம் எமோஷ்னலாக, அவங்க ஃபேமிலி, குழந்தை, அவங்க ஏன் அதை விட்டு போனாங்க, அவர் ஏன் வந்து அந்த டான்லேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அப்படியே போகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நெருங்க அந்த ஒம்ரான் ஓஷி அவர் வந்து வந்துருவார் அந்த வில்லனா. ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், செகண்ட் வில்லன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பில்டப் வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பவன் கல்யாண் சீன்ஸ் எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு வில்லனோட சீன்ஸுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பிரகாஷ் ராஜுமே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போட்டு வில்லனை நடிச்ச இம்ரான் ஓஷ்மியா நான் மறந்துடுறேன் நான் நேம், அவருக்குமே வந்து அவருக்கு மாஸ் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அவரோட பிஜிஎம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பவன் கல்யாண் ஹீரோக்கு வந்து பிஜிஎம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி வந்து வில்லனுக்கு வந்து ஒரு பிஜிஎம் வச்சிருப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன், செகண்ட் வில்லன் சொல்லிட்டு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பில்டப் அப்படியே வந்து ஜப்பான் வரையும் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து மொத்தமாக வந்து பிடிச்சிருவாங்க. அந்த ஜானின்னு சொல்லிட்டு ஒரு கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த நெருங்கும் போது மாஸ் எலமெண்ட்ஸாக கொஞ்சமாக பண்ணி, அதாவது அடுத்து சீக்வலுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஸோ முழுக்க வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். முழுக்க ஃபேன்ஸுக்கு மட்டுமே எடுத்த படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஒரு
மாஸ் அறிஞ்சோ. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனல் சென்டிமெண்ட் அதெல்லாம் ஒரு 1 hour போய் அடுத்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து மறுபடியும் அந்த மாஸ் உள்ள வந்து 5 seconds மியூசிக்னு சொல்லிட்டு வேற லெவலில் போகும். மியூசிக் மட்டுமே தான் வந்து இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு மியூசிக்குமே வந்து பவன் கல்யாணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்து வேற லெவலில் கொடுக்குது. தமன் வந்து வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே எப்படி லோகேஷ் கனகராஜ் படம் வந்து அந்த பழைய சாங்ஸ்லாம் போட்டு விடுவாங்களோ அதே மாதிரி வந்து அங்கேயுமே வந்து ஒரு ஃபைட்டில் வந்து அவரோட பழைய சாங்ஸ் வந்து போட்டு விடுவாங்க. அதுக்குமே வந்து செமையாக இருக்கும். ஸோ முழுக்க மாஸ் சீக்வன்ஸ் தான் வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஓஜியாக இருக்கும். உண்மையிலே வந்து ஓஜி யார் பவன் கல்யாண் அப்படின்றத தெலுங்கு சினிமாவில் வந்து இப்போ இங்கிட்டு பாகுபாலி, இங்கிட்டு மகேஷ் பாபு, இங்கிட்டு பிரபாஸ் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாலும் மறுபடியும் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பவன் கல்யாண் வந்து வேற லெவலில் வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காரு. முழுக்க மாஸ் சீக்வன்ஸாக முழுக்க ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் போகலாம். நார்மலாக ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து என்னடா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்குன்னு தோணும். பட் ஆனால் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து அவங்க பார்த்து பவன் கல்யாண் அவங்களோட கேரியரில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படம் அவரோட கேரியரில் வந்து வேற லெவலில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அவங்க பக்கத்தில் போய் பாருங்கள். பட் ஆனால் முழுக்க ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பவன் கல்யாண் இந்த படம் ஓஜி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். நன்றி.